Hello viewers, welcome to Englishify You. Today we are going to see report writing, how to prepare a report. Before that, what is a report? Report na enna? It is a short write-up written about an incident that happened in the near past. இப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு இன்சிடெண்ட், ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனை பற்றி ஷார்ட் அண்ட் ஷார்ப்பாக கன்சைஸாக எழுதுகிற ஒரு அறிக்கை தான் ரிப்போர்ட். இட் இஸ் ரிட்டன் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் அண்ட் ஆடியன்ஸ். ஒரு ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைட்டில், அதாவது நேம் ஆஃப் தி ஈவெண்ட், எந்த ஈவெண்ட்டை பற்றி நம்ம எழுதுகிறோம். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேனா இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன், இதுதான் டைட்டில். அடுத்தது ரிப்போர்ட்டர், யார் எழுதுகிறாங்க. கொஸ்டினில் நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேமை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாய் நேம் கொடுத்தா ஒரு பாய் நேம் ஒரு கேர்ள் நேம் கொடுத்துருப்பாங்க. பாய்ஸ் எல்லாம் பாய் நேமை யூஸ் பண்ணிக்கணும், கேர்ள்ஸ் கேர்ள் நேமை யூஸ் பண்ணிக்கணும். நேம் எதுவும் கொடுக்கலன்னா நம்ம பேர் எழுதக்கூடாது, XYZ அப்படின்னு போடணும். அப்புறம் அவங்களோட டெசிக்னேஷன் என்னென்னு எழுதணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் தி ரிப்போர்ட். டேட் ஆஃப் தி ஈவெண்ட்டை பொறுத்து தான் டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் இருக்கும். ஏற்கனவே முடிஞ்சது அப்படிங்கிறதுனால டேட் ஆஃப் தி ஈவெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டுக்கு அடுத்த டேட்டு தான் டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டாக இருக்கணும். சில சமயம் டேட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற அந்த ஈவெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் தான் வர்ற ஈவெண்ட்டாக இருக்கும். இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் அது August 15th தான் வரும். அப்போ டேட் ஆஃப் தி ஈவெண்ட் அவங்க கொடுக்கலனாலும் அது August 15th. அப்போ டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் 16th Augustன்னு நம்ம எழுதணும். அடுத்தது, இந்த ரைட்டப்பில் நாம் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ரைட்டப் கிடச்சிரும். வாட், ஹூ, வென், வேர், ஒய், ஹவு, இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் தான் அந்த ரைட்டப். வாட் அப்படின்னா நேம் ஆஃப் தி ஈவெண்ட், வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி ஈவெண்ட். அடுத்து ஹூ, நிறைய ஹூக்கு அதில் ஆன்சர் பண்ண வேண்டி வரும். ஹூ இஸ் தி ஆர்கனைசர் and who was the chief guest, who are the participants, who proposed vote of thanks, who proposed welcome address, like that. And when, date and time of the event. Where, in the venue, in the placeல நடக்குது. அப்புறம் why, what is the purpose, what is the aim of that event. இப்போ இண்டிபெண்டன்ஸ் டேனா அதோடைய எய்ம் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் டேனா ஸ்போர்ட்ஸோடைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த ஈவெண்ட்டோடைய பர்பஸ். அப்புறம் ஹவு, இந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது. எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரேயர் முடிஞ்ச உடனே வெல்கம் அட்ரஸ், வெல்கம் அட்ரஸ்க்கு அப்புறம் சீஃப் கெஸ்ட்டுடைய ஸ்பீச், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கலாம், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், காம்படிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். சில சமயம் அது இல்லாமலும் இருக்கலாம். அப்புறம் கடைசியில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அண்ட் நேஷ்னல் ஆந்தம். எப்போவுமே முடிக்கும்போது ரைட்டப்பை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிக்கணும். இத்தனை விஷயமும் நம்மளுடைய ரிப்போர்ட்டில் கட்டாயமாக இருக்கணும். தென் ஒரு ரிப்போர்ட் எழுதும்போது சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது நம்ம ஒரு பாக்ஸ் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இதுக்கும் ஒரு பாக்ஸ் போடணும் ஃபுல் பேஜ்க்கு. இது பெட்டர், பேப்பரை வந்து நீங்கள் வெர்டிக்கலாகவே வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி வச்சுட்டிங்கன்னா இதில் ஒரு பேராகிராஃபாக எழுதுறதுனால அது கஷ்டமாக இருக்கும். பேப்பரை ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுட்டு எழுதலாம். பாக்ஸ் முதல்ல போட வேண்டாம். பாக்ஸ் போடுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் எல்லா சைட்லேயும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு எழுத ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரைட்டப் கொஞ்சம் பாக்ஸை விட பெருசாக போச்சுன்னா எழுத முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் கடைசியாக பாக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது, இந்த ரைட்டப் வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி அறிக்கை சமர்ப்பிக்கிறோம். அதனால் இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும். இப்போ தேர்ட் பர்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பர்சனோ செகண்ட் பர்சனோ இதில் இருக்கக்கூடாது. நான், நாங்கள், ஐ, வி, யூ, இந்த மாதிரி ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இருக்கவே கூடாது. தேர்ட் பர்சன் தான் யூஸ் பண்ணணும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தான் இருக்கும், பாசிவ் வாய்ஸில் தான் இருக்கும். அதே போல் இட் ஷுட் பி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் இன் கொஹரன்ஸ். அதுக்கு கொடுத்துருக்கிற அந்த வடிவமைப்பில் கட்டாயமாக இருக்கணும். அதே போல் ஒரு நிகழ்ச்சிக்கு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி, டேட் இங்கே தான் வரணும்னு இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான் இருக்கணும்,
அதுக்கப்புறம் தான் வெல்கம் அட்ரஸ், இதெல்லாம் இடம் மாற்றியெல்லாம் போடக்கூடாது. அப்போ ஒரு கோஹரன்ஸ், ஒரு ஆர்டராக இருக்கணும். அதுக்கப்புறம் இட் ஷுட் பி கிளியர். இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது இதுதான் அதோடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் அந்த ரெட்டில் கொடுத்துருக்குற இது மட்டும்தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தகுந்த மாதிரி மாறும், மற்ற எதுவுமே மாறாது. அப்போ இந்த இதை நம்ம நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு அந்தந்த இடத்துல கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து போட்டோன்னா நமக்கு ஒரு தப்பு கூட வராது. இப்போ டைட்டிலில் நேம் ஆஃப் தி ஈவெண்ட், என்ன ஈவெண்ட், என்ன ஃபங்க்ஷன் அங்கே நடக்க போகுது, சயின்ஸ் டேயா, ஸ்போர்ட்ஸ் டேயா, ஆனுவல் டேயா, என்னங்கிறத அங்கே போடணும். அடுத்தது பை அப்படின்னு போட்டு ரிப்போர்ட்டருடைய நேம் அண்ட் டெசிக்னேஷன். அங்கே எந்த நேமும் கொடுக்கலன்னா நீங்கள் XYZ தான் போடணும். அதே போல் டெசிக்னேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதை போடுங்க, இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் உங்கள் செக்ஷன், A செக்ஷன், B செக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது போட்டுருங்க. அடுத்தது டேட் ஆஃப் தி ரிப்போர்ட். இந்த டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் வந்து டேட் ஆஃப் தி ஈவெண்ட்டை பொறுத்து தான் இருக்கும். டேட் ஆஃப் தி ஈவெண்ட் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட் ஆஃப் தி ஈவெண்ட்டுக்கு அடுத்த டேட்டை டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டாக போடுங்க. டேட் ஆஃப் தி ஈவெண்ட் கொடுக்கலனாலும் டைட்டிலில் பாருங்கள் என்ன ஈவெண்ட்டுன்னு பாருங்கள். அந்த ஈவெண்ட் பர்டிகுலர் ஈவெண்ட்டாக இருந்தால் அந்த டேட்டுக்கு அடுத்த டேட் தான் போடணும். இப்போ சயின்ஸ் டே அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எப்போவுமே சயின்ஸ் டே வந்து February 28 தான் வரும். இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொன்னாங்கன்னா August 15 தான் வரும். அங்கே டேட்டை மென்ஷன் பண்ணலனாலும் அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். குறிப்பிட்ட டேட்டில் தான் வர ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அந்த டேட்டுக்கு அடுத்த டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டுன்னு போடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற டேட்டை டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டாக போடலாம், அதுக்கு நாள் டேட் ஆஃப் தி ஈவெண்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது ரைட்டப்பில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நம்ம நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், யார் ஆர்கனைசர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். கொஸ்டினில் யுவர் ஸ்கூல்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை அவர் ஸ்கூல் மாற்றிக்க போகிறோம். அப்படி இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்டியூஷன் நேம் கொடுத்தாங்கன்னா அதை அங்கே போடணும். நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன் போட்டு நேம் ஆஃப் தி ஈவெண்ட் என்னென்னா மேலே தலைப்பில் டைட்டிலில் என்ன கொடுத்துருக்கோமோ அதே நேம் ஆஃப் தி ஈவெண்ட் இங்கே கீழே போட்டுக்கணும். அப்புறம் டேட் ஆஃப் தி ஈவெண்ட் என்றைக்கு நடக்குது. அப்புறம் பிட்வீன் ஸ்டார்ட் டைம் அண்ட் எண்ட் டைம். மோஸ்ட்லி டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன ஸ்டார்ட் டைம் வந்து 10 AM போட்டுக்கோங்க, எண்ட் டைம் 1 PM போட்டுக்கலாம். அடுத்தது வென்யூ, பிளேஸ், எங்கே நடக்குது. இப்போ அந்த ஃபங்க்ஷன் அவங்க ஆடிட்டோரியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே ஆடிட்டோரியம் போடுங்க. எதுவுமே கொடுக்கலன்னா மெயின் ஹால்னு போட்டுருங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் டேயாக இருந்ததுன்னா இது ஹாலில் நடக்காது, ப்ளே கிரவுண்டில் தான் நடக்கும். அப்போ நீங்கள் அந்த வென்யூ வந்து அவர் ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் சென்டென்ஸில் நம்ம ஆர்கனைசர் யார், நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், அப்புறம் நேம் ஆஃப் தி ஈவெண்ட் என்ன நிகழ்ச்சி, அப்புறம் டேட் ஆஃப் தி ஈவெண்ட் என்றைக்கு நடக்குது, எப்போலேருந்து ஸ்டார்ட் டைம் என்ன, எண்ட் டைம் என்ன, அதுக்கப்புறம் எந்த இடத்துல நடக்குது. இந்த 6 விஷயத்தையும் நம்ம ஃபஸ்ட் சென்டென்ஸில் எழுதுகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் அந்த ஃபங்க்ஷனுடைய பர்பஸ் என்ன, எய்ம் என்ன. இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டேஷ் அமங் தி பார்ட்டிசிபெண்ட்ஸ். எதை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்ம தலைப்பை தான் பார்க்கணும். தலைப்பு வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேவாக இருந்தால் இங்கே டாபிக் ஆஃப் தி ஈவெண்ட் வந்து சயின்ஸ். எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டேயாக இருந்ததுன்னா இங்கே எஜுகேஷன். ஸ்போர்ட்ஸ் டேயாக இருந்தால் இங்கே ஸ்போர்ட்ஸ். இங்கிலீஷ் சம்மந்தமாக இருந்ததுன்னா இங்கிலீஷ். அங்கே என்ன தலைப்பு கொடுத்துருக்கோமோ அது எதை பற்றி இருக்கோ அந்த டாப்பிக்கை இங்கே போடணும். அடுத்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி அவங்க நம்பர்ஸ் கொடுக்குறதில்ல, கொடுத்தா போடுங்க, இல்லைன்னா தேர் வேர் அரவுண்ட் 1000 பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட் பேராகிராஃபில் 3 சென்டென்ஸ் எழுதுகிறோம். ஃபஸ்ட் சென்டென்ஸில் யார் ஆர்கனைஸ் பண்ணுறா, என்ன நிகழ்ச்சி, என்றைக்கு நடக்குது, எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நடக்குது, எந்த இடம், இந்த 6 விஷயத்தையும் ஃபஸ்ட் சென்டென்ஸில் எழுதுகிறோம். செகண்ட் சென்டென்ஸ் என்ன டாபிக், என்ன பர்பஸ்க்காக இது நடக்குது அப்படின்னு எழுதுகிறோம். 3வது சென்டென்ஸில் எத்தனை பேர் பார்ட்டிசிபெண்ட்ஸ்னு எழுதுகிறோம். இது ஃபஸ்ட் பேராகிராஃப். செகண்ட் பேராகிராஃப் அந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு அஜெண்டாவாக என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் படி போடணும். ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரேயர். அப்போ தி ஃபங்க்ஷன் ஸ்டார்டட் வித் ப்ரேயர். இது ஃபங்க்ஷன்னா விழா, ஈவெண்ட்னா நிகழ்ச்சி, மீட்டிங்னா கூட்டம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுக்கோங்க. ப்ரேயருக்கு அடுத்து வெல்கம் அட்ரஸ். தி ஆர்கனைசர் வெல்கம்டு தி கேதரிங். எல்லா இதுக்கும் இது சூட் ஆகும். அடுத்து த சீஃப் கெஸ்ட் வாஸ் டேஷ். அங்கே சீஃப் கெஸ்ட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சீஃப் கெஸ்ட் நேம் அங்கே போடுங்க, இல்லைன்னா நீங்கள் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிறதையே யூஸ் பண்ணிக்கோங்க. He talked on the importance of
டேஷ். அங்கே ஹீ பேர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது லேடியோட பேராக இருந்தால் அதை ஷீன்னு மாற்றிக்கணும். ஹீ டாக்டு ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், மேலே ஃபஸ்ட் பேராகிராஃபில் என்ன டாபிக் ஆஃப் தி ஈவெண்ட் கொடுத்துருக்கோமோ அதையே இங்கே போடலாம். இப்போ சயின்ஸ் டேயாக இருந்தால் ஹீ டாக்டு ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஸ்போர்ட்ஸ் டேவாக இருந்தால் ஹீ டாக்டு ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற சென்டென்ஸ் எல்லா கொஸ்டின்லேயும் இருக்காது, இருந்தால் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த சென்டென்ஸ் வேண்டாம், விட்டுருங்க. ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட், அந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வேறு ஏதாவது காம்படிஷனோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனோ நடந்ததுன்னு அங்கே கொஸ்டினில் மென்ஷன் இருந்தால் மட்டுமே இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இது வேண்டாம். அடுத்தது தி ஆர்கனைசர் ப்ரப்போஸ்ட் வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஆர்கனைசர் நன்றியுரை ஆற்றினார். தி ஃபங்க்ஷன் எண்டட் வித் நேஷ்னல் ஆந்தம். அடுத்த 3வது பேராகிராஃபில் ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு முடிக்கணும். அதுக்காக இட் வாஸ் அ கிராண்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். இது போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் போடுங்க. அந்த பாக்ஸ் போடும்போது மேலே மார்ஜின், மேலே இருக்கிற டாப் மார்ஜினில் ஒரு லைன், லெஃப்ட் மார்ஜினில் ஒரு லைன், ரைட் சைடில் அந்த லைன்ஸ் எல்லாம் எண்டார் இடத்துல ஒரு லைன், அப்புறம் இந்த ரைட் அப் முடிஞ்ச இடத்துல கீழே ஒரு லைன். அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரியே இதுக்கும் ரிப்போர்ட்டுக்கும் நீங்கள் ஒரு ஃபுல் பேஜு விட்டுருங்க. இப்போ நாம் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் புக்கில் இருக்கிறது தான். எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே வாஸ் ஆர்கனைஸ்டு இன் யுவர் ஸ்கூல் ஆன் 15th July. இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸில் நமக்கு அந்த ரைட்டப்புக்கு தேவையான என்னென்ன விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா, என்ன ஈவெண்ட்டுன்னு கிடச்சிருக்கு, எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே. அதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறான்னு அடுத்து கிடச்சிருக்கு, யுவர் ஸ்கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ரைட்டப் எழுதும்போது அவர் ஸ்கூல்னு எழுதணும். அப்புறம் டேட் ஆஃப் தி ஈவெண்ட் கிடச்சிருக்கு 15th July. இந்த வருஷம் எழுதுறதுனால இது 15th July 2020. அப்போ டேட் ஆஃப் தி ஈவெண்ட் கிடச்ச உடனே நமக்கு டேட் ஆஃப் தி ரிப்போர்ட்டும் கிடச்சிரும் இதுக்கு அடுத்த நாள். அப்போ 16th July 2020 தான் டேட் ஆஃப் தி ரிப்போர்ட். செகண்ட் சென்டென்ஸ், தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வாஸ் தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி ஈவெண்ட். அப்போ யார் சீஃப் கெஸ்ட்டுன்னு கிடச்சிருச்சு, தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். As a part of the event, many competitions were held and the prizes were distributed to the winners and participants. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா அஜெண்டா ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது சீஃப் கெஸ்ட்டோட பேச்சுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது ரைட்டப்பில் செகண்ட் பேராகிராஃப் 7 சென்டென்ஸாக எழுதணும். இந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் 6 சென்டென்ஸில் முடிச்சுக்கலாம். அடுத்து இட் வாஸ் அ கிராண்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட். இதை நம்ம பாசிட்டிவ் நோட்டாக 3rd பேராகிராஃபில் எழுத போகிறோம். Now, as the member of the organizing committee, write a report on the event in about 120 words. இந்த சென்டென்ஸில் நமக்கு ரிப்போர்ட் நீங்கள் தான் எழுத போகிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பேர் இல்லை, ஸோ XYZ போட்டுக்கணும். யூ ஆர் தி மெம்பர் ஆஃப் தி ஆர்கனைசிங் கமிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிப்போர்ட்டரோட டெசிக்னேஷன் கிடச்சிருச்சு, பேர் தான் கிடைக்கல. பேருக்கு மட்டும் XYZ போட்டு இங்கே இருக்கிற டெசிக்னேஷனை போட்டுக்கலாம். இப்போ எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். நேம் ஆஃப் தி ஈவெண்ட் எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் டே, அது மேலே ஃபுல்லாக கேப்ஸில் எழுதிக்கிறோம். அடுத்து ரிப்போர்ட்டர் நேம் இல்லை, XYZ கமா போட்டுக்கிறோம். டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஆர்கனைசிங் கமிட்டின்ட்டு, அப்போது XYZ ஆர்கனைசிங் கமிட்டின்னு மாற்றிக்கிறோம். டேட் ஆஃப் ரிப்போர்ட், டேட் ஆஃப் ஈவெண்ட் என்னென்னா 15th July கொடுத்துருக்காங்க. அப்போது இது 16th July 2020. நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசர் யாருன்னா யுவர் ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அவர் ஸ்கூல் எழுதுகிறோம். நேம் ஆஃப் தி ஈவெண்ட் மேலே டைட்டிலில் இருக்கிறது அப்படியே போட்டுக்கிறோம். டேட் ஆஃப் தி ஈவெண்ட் 15th July 2020. ஸ்டார்ட் டைம் 10 AM, எண்ட் டைம் 1 PM. வென்யூ அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம மெயின் ஹால் போட்டுக்கிறோம். The second sentence, it was organized to create interest on dash among the participants. என்ன டாபிக் அப்படின்னா மேலே எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் டேன்னு இருக்குது. அப்போது டாபிக் எஜுகேஷன். பார்ட்டிசிபெண்ட் நம்பர் அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம 100னே வச்சுக்கலாம். there were around 100 participants. ஃபஸ்ட் பேராகிராஃப் முடிஞ்சுது. செகண்ட் பேராகிராஃப், ஃபஸ்ட் ப்ரேயர். தி ஃபங்க்ஷன் ஸ்டார்டட் வித் ப்ரேயர். அடுத்து வெல்கம் அட்ரஸ், தி ஆர்கனைசர் வெல்கம்டு தி கேதரிங். அப்புறம் சீஃப் கெஸ்ட் யாருன்னு போடணும். சீஃப் கெஸ்ட் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தி சீஃப் கெஸ்ட் வாஸ் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்.
He talked on the importance of மேலே கொடுத்துருக்கிற அதே டாபிக் எஜுகேஷன். ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட் வேறு என்ன நிகழ்ச்சி ஏதாவது இருக்கான்ட்டு இந்த சென்டென்ஸ் இருக்குங்கிறதுனால அப்போ அந்த சென்டென்ஸை அப்படியே இங்கே எழுதிக்கணும். As part of the event, many competitions were held and the prizes were distributed to the winners and participants. அதுக்கப்புறம் vote of thanks. The organizer proposed vote of thanks. அப்புறம் national anthem. The function ended with national anthem. Third paragraphல positive note. It was a grand and successful event. அப்புறம் இதுக்கப்புறம் பாக்ஸ் போடணும். நான் இப்போ இந்த ஃபார்மேட்டில் அந்தந்த வேர்ட்ஸை எடுத்துகிட்டு போட்டதுனால இங்கே கேப் அதிகமாக இருக்குது. அப்படி எழுதக்கூடாது, நல்லா நீட்டாக பேராகிராஃபாக எழுதணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் புக்கில் இருக்கிறதே தான். யூ ஆர் தி ஸ்கூல் பியூப்பிள் லீடர். அப்போ ரிப்போர்ட்டர் யார்? யூ. உங்களுக்கு பேர் கொடுக்கல, ஸோ XYZ. உங்களோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் பியூப்பிள் லீடர். யூ ஹாவ் பீன் ஆஸ்க்டு டு ரைட் அ ரிப்போர்ட் ஆன் தி இனாகரல் செரமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விச் வாஸ் ஹெல்ட் ரீசெண்ட்லி. இதில் என்ன ஃபங்க்ஷன், நேம் ஆஃப் தி ஈவெண்ட் கிடச்சிருச்சு. இனாகரல் செரமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன், ஆங்கில இலக்கிய பேரவையின் தொடக்க விழா. அப்போ நேம் ஆஃப் தி ஈவெண்ட் கிடச்சாச்சு. ஆர்கனைசர் யுவர் ஸ்கூல், அப்போ நம்ம அவர் ஸ்கூல்னு எழுத போகிறோம். ரைட் அ ரிப்போர்ட் ஆன் தி சேம் இன் நாட் மோர் தென் 120 வேர்ட்ஸ். இதில் நமக்கு 4 விஷயம் கிடச்சிருக்கு. ரிப்போர்ட்டர், அவங்களோட டெசிக்னேஷன், என்ன ஈவெண்ட்டு, யார் ஆர்கனைஸ் பண்ணுறா. டைட்டில், நேம் ஆஃப் தி ஈவெண்ட், இனாகரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன். கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கிறோம். பை, ரிப்போர்ட்டர் நேம் இல்லை, அதனால் XYZ. டெசிக்னேஷன் ஸ்கூல் பியூப்பிள் லீடர். டேட் ஆஃப் தி ரிப்போர்ட். இந்த இனாகரல் செரிமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் என்றைக்கு வேணால் நடக்கலாம். இந்த பர்டிகுலர் டேட்டில் தான் நடக்கணும்னு இல்லை. அங்கே அவங்க டேட்டும் கொடுக்கல. அதனால் நீங்கள் இந்த டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் என்றைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கலாம். அப்புறம் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூஷன், ஆர்கனைசர் யுவர் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, ஸோ அவர் ஸ்கூல். நேம் ஆஃப் தி ஈவெண்ட் மேலே இருக்கிற டைட்டிலில் இருக்கிறது அப்படியே. டேட் ஆஃப் தி ஈவெண்ட் நம்ம மேலே 14th செப்டம்பர் டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் போட்டிருக்கோம். அப்போ அதுக்கு முன்னால் டேட்டு தான் போடணும். 13th செப்டம்பர் 2020. ஸ்டார்ட் டைம் 10 AM, எண்ட் டைம் 1 PM. வென்யூ அவங்க கொடுக்கல, அதனால் மெயின் ஹால். இட் வாஸ் ஆர்கனைஸ்டு டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஆன், இது இங்கிலீஷ் சம்மந்தமானது, அதனால் டாபிக் இங்கிலீஷ் அமங் தி பார்ட்டிசிபென்ட்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்பர் கொடுக்கல, ஸோ 100னே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபினிஷ்ட். செகண்ட் பேராகிராஃப் ப்ரேயர், அப்புறம் வெல்கம் அட்ரஸ். மூணாவது சீஃப் கெஸ்ட் யார்? சீஃப் கெஸ்ட் யாரும் கொடுக்கல, அதனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு போட்டுக்கலாம். ஹீ டாக்ட் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு இதில் டாபிக் என்ன கொடுத்தோமோ அதையே இங்கே இங்கிலீஷ்னு போட்டுக்கலாம். இங்கே வேறு நிகழ்ச்சி நடந்த மாதிரி கொஸ்டினில் ஒன்றுமே இல்லை, அதனால் இந்த ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட்டுங்கிற சென்டென்ஸை எடுத்துடலாம். அப்புறம் vote of thanks, the national anthem, positive note. பாக்ஸ் போட்டுக்கிறோம், நீட்டாக எழுதிட்டோம். அடுத்தது இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் புக்லேருந்து தான். யூ ஆர் தி கோஆர்டினேட்டர் ஆஃப் தி சயின்ஸ் ஃபோரம் ஆஃப் யுவர் ஸ்கூல். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நமக்கு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஒன்று ரிப்போர்ட்டர் யூ, இப்போ யூக்கு நேம் கொடுக்கல, ஸோ XYZ. அடுத்து ரிப்போர்ட்டரோட டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க, கோஆர்டினேட்டர் ஆஃப் தி சயின்ஸ் ஃபோரம். அப்புறம் ஆர்கனைசர் யுவர் ஸ்கூல், இப்போ நம்ம ரைட்டப்பில் அவர் ஸ்கூல்னு எழுத போகிறோம். An event had been organized on account of National Science Day for the members of the forum. அப்போ ஈவெண்ட் நேம் கிடச்சிருக்கு நேஷ்னல் சயின்ஸ் டே. டேட் எதுவும் கொடுக்கல, ஆனால் நேஷ்னல் சயின்ஸ் டே 28th February தான் எப்பவும் நடக்கும். அப்போ டேட் ஆஃப் தி ஈவெண்ட் 28th February 2020. அப்போ டேட் ஆஃப் தி ரிப்போர்ட் அதுக்கு அடுத்த நாள். இப்போ இந்த இயர் லீப் இயராக இருக்கிறதுனால நம்ம 29th February 2020ன்னு போட்டுக்கலாம். ஒருவேளை லீப் இயர் இல்லை அப்படின்னு சொன்னால் 1st March 2020ன்னு போட்டுக்கலாம். இப்போ ரைட்டர் நேம் ஆஃப் தி ஈவெண்ட் நேஷ்னல் சயின்ஸ் டே, reporter's name and designation XYZ, coordinator science forum, date of the report 29th February 2020. name of the institution your school கொடுத்துருக்காங்க, power school.
நேம் ஆஃப் தி ஈவெண்ட் நேஷ்னல் சயின்ஸ் டே. டேட் ஆஃப் தி ஈவெண்ட் எப்போவுமே 28th February 2020. ஸ்டார்ட் டைம் 10 AM, எண்ட் டைம் 1 PM. வென்யூ அவங்க கொடுக்கல, அதனால் மெயின் ஹால். இட் வாஸ் ஆர்கனைஸ்ட் டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட் ஆன். டைட்டில் வந்து சயின்ஸ் டேவாக இருக்கிறதுனால டாபிக் வந்து சயின்ஸ். among the participants there were around 100 participants. அடுத்த செகண்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் ப்ரேயர், அடுத்தது வெல்கம் அட்ரஸ். சீஃப் கெஸ்ட் நேம் கொடுக்காதனால தி சீஃப் கெஸ்ட் வாஸ் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஹீ டாக்ட் ஆன் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சயின்ஸ். வேறு எந்த இது காம்படிஷனோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனோ நடந்ததுன்னு அங்கே கொஸ்டினில் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஈவெண்ட்டுங்கிற சென்டென்ஸை எடுத்துடலாம். அடுத்து வோட் ஆஃப் தேங்க்ஸ், நேஷ்னல் ஆந்தம். தேர்ட் பேராகிராஃபில் பாசிட்டிவ் நோட், பாக்ஸ் போடுறோம், நீட்டாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு ரிப்போர்ட் ரைட்டிங் நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் and don't forget to subscribe.